எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கமருதீனும் அரோராவும் கீழே உட்காந்துருப்பாங்க. பார்வதி வந்து ஒரு சேர் மேலே உட்காந்துருப்பாங்க. அப்போ பார்வதி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ நல்லா பெரிய நடிகனாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க. உடனே கமருதீன் அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சைலண்ட் கான்வர்சேஷன் போகுது. அது என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் அரோராவும் ஏதோ பேசுகிறாங்க. அரோரா பேசினோடனே வெளியில் போய் அரோரா இஸ் ஈவில் அப்படிலாம் சொல்கிறாங்க. சும்மா ஃபன்னாக ஜாலியாக தான் சொல்கிறாங்க. அரோராவும் அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து கமருதீன் சொல்கிறாரு, வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன டிஸ்கஷன் நமக்கு புரியல. ஸோ அது வந்து ஒரு வகையில் உண்மை தான். கமருதீன் வந்து பெரிய ஆக்டராக தான் வரப்போகிறாரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் அவர் நிறைய இடத்துல காமிச்சிட்டாரு. ஸோ அது முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவணும்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க சபரிக்கிட்ட, திவ்யாவை பாத்திரம் கழுவ சொல்லுன்னு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணணுங்கும்போது கனியை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கனிக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கும். அப்புறம் கனியக்கா வந்து ஓகேன்னு ஒத்துக்குவாங்க. அது ஒத்துக்கிட்டது ஆக்சுவலாக பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்கும்போது வந்து அது நார்மலாக கேட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா சைடில் போயிட்டு வாட்டர்மெலன்ஸ் திவாகர் சார்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கனியை வந்து பெடிக்யூர் அவள் காலில் மஞ்சரிக்கு வந்து பெடிக்யூர் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ பாத்திரம் கழுவ சொல்லு, பார்த்துருப்போம் சில லேடி மேனேஜர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒர்க் இப்போ முடிஞ்சாலும் போக விட மாட்டாங்க. அந்த மாதிரி போய் பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க. அப்போ சபரி வந்து நான் சொல்கிறேன், பட் இப்போ இது வந்து கெஸ்ட்டு சாப்பிடணும், இப்போ வந்து திவ்யாவை பாத்திரம் கழுவி வைக்கிறது நம்மளோட வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் சபரியோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை காட்டுது. அவர் அந்த இடத்துல ஒரு கேவஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ இப்போ சொன்னால் அப்புறம் திவ்யாவுக்கு அது ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் திவ்யா ஒரு சத்தம் போடுவாங்க, உடனே பாரு ஒரு சத்தம் போடுவாங்க. அங்கே ஒரு பெரிய சண்டை தான் வெடிக்கும். திவ்யா பாரு வந்தாலே கண்டிப்பாக சண்டை வெடிக்குங்கிறது தெரிஞ்சது தான். ஸோ சபரி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கழுவுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது என்ன அவளை கழுவ சொல்லுன்னு பின்னாடியே போய் சொல்லுவாங்க. உடனே கமருதீன் சொல்லுவார், கால் வலிக்க நான் கழுவிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி கமருதீன் சொல்லுவார். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஆனால் ஆஃப்டர்நூனே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து கழுவி முடிச்சாச்சுன்னு ஏதோ சொல்லும்போது திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க, நான் மார்னிங் நான் கழுவிருக்கேன், உன்னை கை வலிக்குதுன்னா சொல்லு, நெக்ஸ்ட் டைம் நான் கழுவுறேன்னு திவ்யா வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கமருதீனும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் அதை ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. பட் பார்வதி வந்து பின்னாடியே போயிட்டு திருப்பி சொல்லுவாங்க. அப்போ வந்து சபரி சொல்லுவார், இல்லை ஒரு க்ளவுஸ் கேட்டிருக்கா, அந்த க்ளவுஸ் வரட்டும் அப்புறம் அவள் கழுவா அப்படின்னு சொன்னோன்னே பாத்திரம் கழுவுறதுக்கு எதுக்கு க்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்க. நான் பார்த்துருக்கேன், அர்ச்சனா சீசனில் வந்து BB7 வந்து எல்லாருமே வந்து க்ளவுஸ் இல்லாமல் தான் பாத்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க. பட் அர்ச்சனா வந்ததுக்கப்புறம் அர்ச்சனா வந்து கேட்டு அழுது பிக் பாஸ் கிட்டே க்ளவுஸ் வாங்குவாங்க. ஸோ அது அவங்க சாமர்த்தியம். அதே மாதிரி இவங்க வந்து க்ளவுஸ் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. க்ளவுஸ் வச்சு பாத்திரம் கழுவுறதுக்கு திவ்யா வந்து கேட்டதுக்கு சபரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாரு. அதில் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி வந்து அந்த இடத்துல எப்படிடா ஒரு சண்டே க்ரியேட் பண்ணலாம், ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நம்ம அதில் ஹீரோ ஆகலான்னு அவர் நினைக்கல. அவர் வந்து அந்த இடத்துல கெஸ்ட்டு எப்படி நல்லபடியாக ட்ரீட் பண்ணி நம்ம திருப்பி அனுப்பலான்னு தான் நினச்சிருப்பாரு. பட் இவங்க 2 பேரையும் கூட்டு விட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு சண்டே தான் போட்டு அதை எப்படி பெருசாக்கணும்னு தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நான் சபரி அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.